தமிழ் கிரிக்கெட் கிளாஸ் ஆர்சிபி vs ஜிடி பத்தி ப்ரிவியூ தான் பாத்துற போறோம். ஆர்சிபிக்கு சின்னசாமி எப்பயுமே ஒரு ஸ்கேரி ஸ்டார் தான். ஹோம் டீம் அட்வான்டேஜா நெவர் ஃபார் ஆர்சிபி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன். என்ன ரஹ்மான் ப்ரோ, எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க மனசுல என்ன தோணுதோ சொல்லுங்க. மனசுல என்ன தோணுதுன்னு சொல்றதுக்கு தான் 15 நிமிஷம் இப்ப ரெக்கார்ட் பண்ண போறோம் உட்காந்து. அதனால எல்லாத்தையும் பாரத்தெல்லாம் இப்போ கொட்டி தீர்த்துருவோம். அன்னைக்கு சிஎஸ்கே கூட ஜெயிச்சதுனாலதான் இந்த ஆர்சிபி ஜெர்சியை மாட்டிட்டு வந்து உட்காந்துருக்கேன்னு நினைச்சேன். இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்ல, மாட்டிட்டு வந்திருக்கேன் பரவாயில்ல. அது நான் மத்த டீம் மாதிரி இல்லப்பா, மத்த டீம் மாதிரி இல்ல. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மாட்டிட்டு வந்து உட்காரதான் போறேன். வந்து ஜிடி பவுலிங் பத்தி பாத்துடலாம். வளர்த்த கெடா மாறல பாஞ்ச ரேஞ்சா இன்னைக்கு வந்து சிராஜ் முட்டி தள்ளிட்டாப்ல. ஒரு சைடு ஹாப்பியா இருந்தாலும் ஆர்சிபி கிட்டே அப்படி பவுலிங் போடும்போது ஒரு சைடு சேடா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டெரிஃபிக்கான பவுலிங். இத்தனை வருஷமா சின்னசாமியில தான் விளையாடுறாரு. இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் நான் பார்த்தது இல்ல சிராஜ். அதுதான் சொல்றேன், ஃபயர் தான். ஆர்சிபி எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் விடுறாங்களோ அவங்க எல்லாமே ரிட்டர்ன்ல வந்து ஆர்சிபி அடிச்ச ஸ்டோரி நம்ம நிறைய பாத்துருக்கோம். இன்னைக்கு மேட்சே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சிராஜ், ஒரு ரூதர்ஃபோர்ட் ரெண்டுமே ஆர்சிபி பிளேயர்ஸ் தான், எக்ஸ் ஆர்சிபி பிளேயர்ஸ். ரெண்டு பேருமே இன்னைக்கு நல்லா வச்சு செஞ்சாங்க. சிராஜ் ஒரு ஸ்டெப் அஹெட் போயிட்டு 3 விக்கெட்ஸ் மெயினான ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல 2 விக்கெட் தூக்கிட்டாரு. ஒரு எக்ஸப்ஷனலான பவுலிங் பை சிராஜ். அப்புறம் வெல் செட்டில்டு லிவிங்ஸ்டனையும் தூக்கிட்டாரு. இல்லைன்னா ஒரு 10-20 ரன்ஸ் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். இல்ல, ஜிடியோட மெயின் ஸ்ட்ரென்த்தே பவுலிங் தான் ப்ரோ. பேட்டிங் விட அவங்க பவுலிங் தான் மெயின் ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்பே ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு, ரைட்டு நம்ம நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி பவுலிங் வந்து வாஸ் எக்ஸப்ஷனல். எல்லாருமே வந்து அவங்களோட பார்ட்டை கரெக்டா பண்ணிட்டு போனாங்க. அதுவும் அந்த பவர் பிளேல வந்து ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு டீமோட டோன் செட் பண்றதுக்கு. ஸோ அந்த ரோல அதுவும் சின்னசாமியில சிராஜ் பயங்கரமா பண்ணி கொடுத்தாரு. ஃபாலோட் பை எல்லா பவுலர்ஸுமே நல்லா போட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா வாஸ் வெரி எக்கானமிக்கல். கடைசி ஓவர் தான் அடி வாங்கினார். அதை தவிர வந்து 3 ஓவர் 10 வந்து சம ஸ்பெல். இப்பயுமே பாத்தீங்கன்னா 4 hours 26 சம்திங் தான், விச் இஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்பெல் இன் எனி டே. அதே மாதிரி அந்த கடைசி விக்கெட் டிம் டேவிட் எடுத்ததுமே வந்து வாஸ் வெரி நைஸ் பால் ஆக்சுவலி. அந்த ஓவர்ல டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர் போட்டது வந்து ரொம்பவே சூப்பரா போட்டாரு, பயங்கர எக்கனாமிக்கல். அந்த ஒரு ஓவர் நீங்க அந்த லாஸ்ட் ஓவர் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்பெல் இன்னைக்கு தனியா துண்டா தெரிஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெல். இப்போ சடனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடி வாங்கிட்டு இப்போ கடைசி 2 மேட்சா சரியான கம்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ டக்குன்னு இந்த லாஸ்ட் 2 மேட்ச் பார்க்கும்போது எனக்கு ஜிடி பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் எஸ்ஆர்எச் எப்படி இருந்ததோ, பவுலிங்ல ஒரு பேட்டிங்ல ஒரு 160 ஸ்கோர் பண்ணிட்டு பவுலிங் வச்சு ஃபுல்லா அதை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இருக்கு இப்போ ஜிடி பார்க்க சடனா. சாய் கிஷோரோட growth பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பயங்கரமா போடுறாரு, நல்லா குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு டெஃபினட் ஸ்டார்டர் ஆயிட்டாரு 11ஸ்ல. இன்னைக்கு ஓவராலா பாத்தீங்கன்னாலே எல்லா ஸ்பின்னர்ஸுமே பயங்கரமா அடிச்சிட்டாங்க. ஒரு ரஷித் கான், குருணால் பாண்டியா, அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன், எல்லா ஸ்பின்னர்ஸுமே பயங்கரமா அடிச்சிட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த பிட்ச்ல வந்து அவ்வளவு எஃபெக்டிவ்னஸ் இல்லாததாலதான் ஸ்ரேயாக் சர்மாவுக்கு பதிலா ரசித்தர் சலாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி இல்லாத விக்கெட்ல வந்துட்டு சாய் சுதர்ஷன் இந்த மாதிரி ஒரு பவுலிங் போட்டது எக்ஸப்ஷன். அதுவும் இந்த குருணால் பாண்டியா விக்கெட்லாம் பத்தி ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி ஆகணும். அழகா வந்து ஒரு பால் போட்டாரு, தொடக்கு பால் மாதிரி போட்டாரு. அது வந்து அப்படியே நின்று வந்ததுனால அது அப்படியே டிசீவ் ஆயிட்டாரு குருணால் பாண்டியா. ஒரு நத்திங் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. ஒரு குட் பவுலிங் பை ஜிடி. நம்ம அப்படியே வந்து ஆர்சிபி பேட்டிங் வந்துடலாம். ஸ்டார்ட் எப்பவுமே ஸ்பில் சால்ட் அப்படிதான் ஆட போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு ரொம்பவே ரஷ்டியான நம்பர் இருந்து டேவிட் படிக்கல் அங்க நின்று செட் பண்ணி கொடுத்துருக்கலாம். விராட் கோலி அது அடிக்க பார்த்தாரு, ஆனா டைரக்டா அது கையிலே போய் உக்காந்துருச்சு. 3 ஸ்டம்பையும் காட்டிட்டு சிராஜ் கிட்ட அவுட் ஆனதெல்லாம் வந்துட்டு ஒரு பிளண்டர். இது வந்து சிராஜ் மேல கிரெடிட்ஸ் எடுக்க முடியாது. அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நல்லாவே பவுலிங் போட்டாரு. சிராஜ் கண்டிப்பா ஒரு நல்ல மைண்ட் செட்ல வந்திருக்காரு. ஆர்சிபி அகைன்ஸ்டா ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அது பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்லயே தெரிஞ்சது, அந்த இன்டென்ஸ்லயே தெரிஞ்சது, ஃபீல்டிங்லயே சரி எல்லாத்துக்கும் அந்த இன்டென்ஸ்லயே தெரிஞ்சது. பயங்கர ஃபயரோட இருந்தாரு சிராஜ் இன்னைக்கு. அந்த பவுண்டரி சேவ் எல்லாம் செம சேவ். இப்போ வந்து சால்ட் ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ஹிட் ஆர் மிஸ் தான். படிக்கல் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. என்னன்னா லைக் வந்து ஒரு டீம் when the team needs you the mostல இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து அவர் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாருன்னா டீமுக்கு வந்து இன்னும் ஒரு வேல்யூபிள் அசெட்டா இருப்பாரு. அந்த மாதிரி சான்சஸ் கொஞ்சம் மிஸ் பண்றாருன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்பப்போ ஆடி கொடுக்குறாரு. படிக்கல்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ஒரு குவிக் ஃபயர் நாக் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. செட்டில் ஆகி ஒரு சைடு ஆடணும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே விட்டாங்க. ஒரு 4 மேட்ச் பார்ப்போம், பெருசா ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரீசனபிளா இல்லைன்னா டிராப் பண்ணிடுவோம், அந்த மாதிரி அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே விட்டாங்க. ஸோ படிக்கிறதுக்கும் வேற ஆப்ஷன் அந்த மாதிரி ரஸ்டியா தான் ஆடி ஆகணும். போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ரஜத் பட் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருந்தாரு, நாங்க எங்க மேட்ச் லூஸ் பண்ணோம்னா அந்த பவர் பிளேல வந்து நாங்க விக்கெட்ஸ் நிறைய விட்டுட்டோம், அதாவது ஒருத்தராவது நின்று ஆடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ ஆர்சிபி பொறுத்தவரையும் எனக்கு பொறுத்து இது ஒரு குட் டேக்அவே தான். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இத்தனை வருஷம் நம்மளும் கிரிக்கெட் பாக்குறோம், இத்தனை வருஷம் ஐபிஎல் பாக்குறோம், எல்லாம் ஓகே. எத்தனை டைம் ஆர்சிபி ஒரு 43 for 4 இருந்து ஒரு 170 டோட்டல் போஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க? ஹிஸ்டரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதுவரையும் அந்த மாதிரி பண்ணதே இல்ல. சோ அந்த ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து இந்த மேட்ச் ஒரு குட் டேக் அவே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு லக் ஃபேக்டரும் இருந்தது ஆக்சுவலா ஆர்சிபி. ஏன்னா லிவிங்ஸ்டன் சான்ஸ் எத்தனை டைம் மிஸ் பண்ணாங்கன்னு நம்ம பாத்துருக்கோம்.
கேட்சும் விட்டாங்க, எல்பிடபிள்யூ ஒரு டச் அந்த மாதிரி டிசிஷன் தான் இருந்தது. எக்ஸ்டன் பட்ஸ் பேசலாம். ஆனா கடைசியா வந்து அந்த ஸ்கோர் தானே உன் கண்ணுல நிக்கும். அதான முக்கியம். போன மேட்ச் பாத்தீங்கன்னா போன மேட்ச் தான் ரஜத் பட்டாருக்கு அவ்வளவு கேட்ச் விட்டாங்க. இருந்தாலும் அந்த 50 அவர் பேர்ல பிளஸ் 150ல வந்து பிளஸ் 1 தான் ஆட் ஆக போகுது. கேட்ச் மிஸ் ஆனதால 15 எங்கேயும் போட போறது கிடையாது. அதனால வந்து எக்ஸ்டன் பட்ஸ் நம்ம நிறைய பேசலாம். ஜிதேஷ் சர்மாவும் கொஞ்சம் நீட்டா நல்லா ஆடி கொடுத்தாரு. ஆனா என்னன்னா ஒரு நல்ல எப்படின்னா ஒரு சூப்பரா இருந்தது அவர் இன்னிங்ஸ் பார்க்க. அதை அப்படியே கொண்டு போய் ஒரு 50-60ல முடிச்சிருந்தாலும் இன்னுமே ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருந்திருப்பாங்க ஆர்சிபி. லியம் லிவிங்ஸ்டன் வந்து என்னதான் கொஞ்சம் லக்கியா இருந்தாரு. கேட்ச் அந்த இது வந்து ஒரு ஸ்டம்பிங் எல்லாமே ஃபைன் தான். பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து அவரு அப்பயுமே அவர் விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாருன்னா டீம் பயங்கர ப்ரெஷர் ஆகி டோட்டல் பேக் ஃபுட் போயிருக்கும். பட் அந்த வேல்யூபிள் 50 வந்து டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணோம். ஒரு 5 6 அடிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க சின்னசாமி கிரௌட். ஏன்னா லிவிங்ஸ்டன் அதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஒரு ஃபயர் கிராக்கர் ஒரு பிளாஸ்ட் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஆடி கொடுத்தாரு. மேபி ஹி வுட் க்ரோ இன் கான்ஃபிடன்ஸ். இதே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி டிம் டேவிடுமே நல்லா ஆடினாரு. ஹோப்ஃபுல்லி இந்த டூ வந்து மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல வந்து கண்டினியூஸா அதை பண்ணாங்கன்னா இட்ஸ் குட் சைன் ஃபார் ஆர்சிபி. ஏன்னா இனிஷியலா பார்த்தோம்னா 30 balls 30 runs அந்த மாதிரி தான் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் ஒரு 10-15 balls தான் அந்த சிக்ஸஸ். வேற ஆப்ஷன் இல்லையே ப்ரோ. அங்க அப்படிதானே ஆடணும். உனக்கு அப்படிதானே ஆடவே இல்லைன்னு சொல்றேன். அவர் வந்து கரெக்டா பார்த்து ஆடினாரு அப்படி சொல்லல. அவருக்கு மாட்டவே இல்லை. ஆக்சுவலா ஒரு ஷார்ட்டுக்கு தான் போனாரு. அவருக்கு மாட்டவே இல்லை. இனிஷியலா அந்த 30 balls வந்து அவரு எப்பயும் பாக்குற மாதிரி ஒரு அக்ரெசிவ் லிவிங்ஸ்டன் மாதிரி இல்ல. கரெக்டான ஒரு பேட்ல மீட்டும் ஆகல. போகதான் அவர் கரெக்டா செட் ஆச்சு. அதுவும் நம்ம நிறைய பேசுவோம். அந்த இங்கிலீஷ்மேன் வந்து லெக் ஸ்பின்னருக்கு வீக்கு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு வீக்கு, ஸ்பின்னு வந்தாலே விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்ட்டு நிறைய பேசணும். ஆனா நீங்க ரஷீத் கானை டேக் ஓவர் பண்ணதுதான் அங்க ஹைலைட்டு. ரஷீத் கானை வந்து தூக்கி அடிக்கிறாரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ரஷீத் கான் இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட் ஆஃப்டர் தட் இன்ஜுரி. அந்த ஷோல்டர் இன்ஜுரி ஒன்று வந்து அது வந்து ரெக்கவர் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமே அவர் நாட் அட் இஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டே இருந்தோம். 4 years முன்னாடி வந்து அவரோட எக்கானமி வந்து 7 கீழே இருந்திருக்கு ஐபிஎல் பொறுத்த வரையும். அதுக்கப்புறம் 8க்கு வந்துச்சு. அப்புறம் 8.5 வந்துச்சு. இப்போ இந்த சீசன் வந்து அவரோட எக்கானமி 10. அதுலயே உனக்கு தெரியுது டிஃபரன்ஸ். அவரோட பவுலிங் வந்து ஒரு டவுன் கர்வ்ல தான் இருக்கு. அதான் ஒரு ரீசனபிளான ஒரு 44/4ல இருந்து ஒரு ரீசனபிளான டோட்டல் போட்டாங்க ஆர்சிபி. ஆன் போர்டு ஒரு 170+ போட்டாங்க. அதானா டிஃபெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி டீடைலா பாத்துடலாம். சாய் சுதர்சனுக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா மேட்ச் ஆன் மேட்ச் 40+. இந்த மேட்ச் ஒரு 50 அடிச்சிருந்தாலும் 3 consecutive 50s இந்த சீசன்ல வேற லெவல்ல விளையாடுறாரு. ஆக்சுவலா அவரு அந்த ரன் மிஷின் மாதிரி. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் எப்படியும் ஒரு 400+ 500+ ஸ்கோர் பண்ணிடுவாரு இப்படியே போச்சுன்னா. லாஸ்ட் சீசனும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நான் தமிழ் கமெண்ட்ரி பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது. லாஸ்ட் சீசனும் லாஸ்ட் 3 matches அவர் பிளே பண்ணதுல 50 அடிச்சிருக்காரு போல. சோ இன்னைக்கு 50 அடிச்சிருந்தாலும் 6 consecutive 50s. இல்ல நம்ம அதான் ப்ரோ நம்ம நிறைய ஜிடி பேட்டிங் பத்தி பேசுறப்போ என்ன சொல்றோம்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஃப்ரெஜைலா இருக்கு, டாப் ஆர்டர்ல ஹெவியா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். பட் ஆனா அதான் நீங்க போன இதுலயே சொல்லியிருந்தீங்க, நிறைய பேரும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கம்மியா இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த்துக்காக விளையாடுறாங்க. அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்க நல்ல பவுலிங் போடுறாங்க. அந்த பவுலிங் போட்டு கம்மி டோட்டலுக்கு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டோட்டல விளையாடுறதுக்கான டெய்லருமே டாப் 3 டாப் 4 வச்சிருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து இப்போ 75% ஆஃப் த மேட்ச் வந்து சீல் டன் அண்ட் டஸ்டட். ஸோ மிடில் ஆர்டரே எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அவங்க மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆச்சு. அங்க தே லாஸ்ட் த கேம். ஸோ அவங்க மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆனா தே வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஆனா அது ஆகவே விட மாட்டாங்க ஜிடி, விச் இஸ் அ வெரி பிக் டாக்டிக்கல் மூவ் ஃப்ரம் தெம் எனக்கு தோணுது இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் ஃபார் த ஸ்ட்ரென்த். ஓகே, அதே மாதிரி அவங்க பேட்டிங்குமே நீங்க வந்து பெர்ஃபெக்ட் பிளானோட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் என்ன. அவங்க வந்து பவர் பிளேல வந்து விக்கெட் எடுக்கிறது மட்டும்தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். அங்க வந்து அவங்கள பார்த்து ஆடிட்டா அதுக்கப்புறம் வந்து அவங்க டேக் ஆன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. அதனாலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 over பார்த்தே ஆடிட்டாங்க. விக்கெட்டே விடாம வந்துட்டு ரன்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, பெருசா விக்கெட் விடாம வந்து டீசெண்டா ஆடிட்டாங்க. ஓவர்ல தான் ஒரு 6 அடிச்சாரு சுமன் கில். அதுக்கு அடுத்த ஷாட்டும் திருப்பி 6 அடிக்க போயிட்டு அவுட் ஆயிட்டாரு. ஸோ யா, மற்றபடி வந்து ரொம்ப டீசெண்டாவே அவங்க பேட்டிங் வந்து பேஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல பிளானிங், நல்ல எக்ஸிகியூஷன். சுமன் கில் மாதிரியான பிளேயர் வந்து அவரோட நார்மல் பேட்டிங் வந்து இப்படி கிடையாது. அவருடைய இன்டென்ட் வந்து இப்படி இருக்காது. ஆக்சுவலா ஒரு 6 அடிச்சிட்டாருன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாரு. அப்படிதான் ஆடுவார். இந்த இப்போ ரீசெண்டா எல்லாருமே இந்த எஸ்ஆர்எச் மாதிரி அந்த லைன் அப் எல்லாம் பார்த்துட்டு எல்லா பேட்ஸ்மேனும் அக்ரெசிவா போறேன்னு அவங்களோட இதுதான் விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கில் வந்து ஒரு எண்ட்ல வந்து ஒரு நார்மலா வந்து சில டைம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுறாரு, சம்டைம்ஸ் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் விட்டு போயிடுறாரு. ஆனா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஈக்குவலா சாய் சுதர்ஷன் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் பயங்கரமா டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்றாரு. பயங்கர கன்சிஸ்டன்ட். டீமுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும். ஒரு எண்ட் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி ஃபோமா ஆடுறதுக்கு வேணும். அந்த ரோல பர்ஃபெக்டா பண்றாரு. ஜாஸ்ட் பாஸ் எனி டே. அதான் நான் மீன் போட்ட மாதிரி தான். நான் வில்லனா வந்துருன்னா என் முன்னாடி ஒரு ஹீரோ நிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் T20 பிளேயர்ஸ் எவர். ஜாஸ்ட் பாஸ் அந்த கிளாஸை காட்டியிருக்காரு இன்னைக்கு.
ஹீஸ் மேட்ச் வின்னர் ப்ரோ. அவருக்குலாம் மாட்டிக்கிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இந்த மேட்ச் இல்ல, நான் ஐபிஎல்ல மத்த டீம்ஸ்க்கே ஐம் சேயிங் இட்ஸ் அ வார்னிங். த டே யூ மேக் ஜாஸ் பட்லர் ஹிட் மேக்ஸிமம்ஸ், யுவர் டீம் இஸ் இன் ட்ரபிள். பிவேர் டு கம் அவுட் வித் அ குட் பிளான் டு டேக் ஹிம், ஆர் எல்ஸ் ஹி இஸ் கோனா டெஸ்ட்ராய் யூ கம்ப்ளீட். ஓகே, நம்ம வந்து ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்ட் பத்தி பேசி ஆகணும். அவர் கொஞ்சம் வீக்கா தான் பவுலிங் போட்டாங்க ஆர்சிபி பொறுத்த வரையும். ஏன்னா வந்து வைஷாக் விஜயகுமார் வந்து அவருக்கு எப்படி பவுலிங் போடணும்னு ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி எடுத்தாரு பஞ்சாப் மேட்ச் அப்ப. ஆனா இங்க அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா வந்து அவரோட உடம்புக்குள்ள போடுறேன்னு போட்டாங்க. உடம்புக்குள்ள போட்டா வெஸ்ட் இண்டியன் பேட்ஸ்மேன் தூக்கி சொருவாங்க. அதேதான் அவர் இன்னைக்கு பண்ணாரு. 3 6 அடிச்சாரு, மொட்டை 6. மேட்சை வந்து சீல் பண்ணி வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஹேசல்வுட் டைம் அண்ட் அகைன் வந்து அவர் ப்ரூவ் பண்றாரு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஹேசல்வுட் வந்து எப்படியும் அவர் அந்த லைன் அந்த லென்த் தான் போட போறாரு. நம்ம ஏன் டிஃபரெண்டா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பின்னாடி அடிச்சிட்டாங்க. 2 6 நினைக்கிறேன். பின்னாடி வந்து சாய் சுதர்ஷனும் அடிச்சாரு, ஜாஸ் பட்லரும் அடிச்சிட்டாரு. ஹேசல்வுட் இஸ் a too good bowler to prove him again. லைக் அவர் எப்படியும் கம்பேக் பண்ணிடுவாரு, அந்த மாதிரி ஒரு பவுலர் அவரு. ஜிடி சேசிங் 170 தான் போர்ட்ல இருக்கு. இந்த கிரவுண்ட்ல விக்கெட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு பேட்டிங் பாரடைஸ், ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஹேசல்வுட் எவ்வளவு போரா போட்டிருந்தாலும் இது ஒரு அவர் பவுலிங்ல நம்ம குறை சொல்ல முடியாது. ஆக்சுவலா இதே அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருப்பாரு. சிராஜ் கிடைச்ச ஸ்விங் இல்ல. நம்ம டாஸ் வந்து ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ, நான் டாஸ் வந்து ஒரு ஃபேக்டரா வந்து ஓகே ப்ரோ 50% தான். மிச்சம் 50% வந்து பேட் ஃபர்ஸ்ட் ஆர் பவுல் ஃபர்ஸ்ட் என்ன வேணா நீங்க பண்ணாலுமே உங்களோட 100% நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு ஆர்சிபி அவங்க பேட்டிங்ல 100% கொடுத்தாங்களான்னு கேட்டா கிடையாது. இன்னுமே வந்து இருக்குல்ல ப்ரோ, இன்னைக்கு டியூ வந்ததுனாலதான் செகண்ட் நியூ பால் கொடுத்தாங்க. அது கரெக்ட் ப்ரோ. அது எல்லாமே அக்ரீட் தான். அது அட்வான்டேஜ்னு சொன்னா நான் ஒத்துப்பேன். ஆனா அது தட் இஸ் நாட் த ஒன்லி ரீசன் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து ஆர்சிபி பேட்டிங் ஃபெயிலியர்னாலதான் பவுலிங் கொஞ்சம் இப்படி போரா தெரியுது. இதே ஒரு 200 போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜிடி பேட்ஸ்மேன்ஸும் ஓப்பனிங்லயே அட்டாக் பண்ண போயிருப்பாங்க. சாய் சுதர்ஷனும் சரி, கில்லும் சரி. சோ பவர் பிளேயர் டெஃபினட்டா 2-3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. பேட்டிங் ஃபெயிலியர்னாலதான் பவுலிங் வந்து கொஞ்சம் அவ்வளவு எஃபெக்டிவா தெரியல. புவனேஸ்வர் குமாரும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா போட்டாரு. ஆக்சுவலி அவர் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டாரு. எஸ்டே நம்ம ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டோம். சின்னசாமி மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல 3 overs 20 runs தான் கன்சீட் பண்ணிருக்காரு. இது பயங்கரமான ஒரு ஸ்பெல் தான். 6.5 சம்திங் தான் எக்கனாமி. சோ அவரு ஒரு அன்னோட்டிஸ்டு ஹீரோவா போயிட்டு இருக்காரு இப்போ. அவரு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 yearsஆவே வந்து எஸ்டேஎல் எப்பவுமே அவரோட பெஸ்ட்டை கொடுக்குறாரு. அவரை பத்தி நம்ம நிறைய பேசுறது இல்ல. ஆனா he is also giving his 100% ப்ரோ. ட்ரூ ஒர்க்கர்ஸ் தான் எஸ்டேஎல். அதுவும் இல்லாம எஸ்டேஎல் வந்துட்டு பவர் பிளேனே அவரால் போட முடியுது, டெத் ஓவர்ஸ்லயும் அவரால் வந்து போட முடியுது. ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு எல்லா டீமுக்கும் ஒரு தேவையான ஒரு தான். ஆனா ஆர்சிபிக்காக அவர் வந்து ஒரு 5 crores வாங்கிட்டு சரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னது வந்து ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் அவர் மேல வச்ச பிலீஃப். அதுக்கு வந்து அவர் ரீபே பண்றாரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அது இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணாரு. எல்லா சைடும் அடி வாங்கிட்டு இருக்கும் போது அவர் கொஞ்சம் நல்லாவே போட்டு கொடுத்தாரு. இல்ல யாரு சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஒரு கும்பல் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜிடி ஃபேன் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, சந்தோஷமா தான் இருப்பானுங்க. ஆல்ரெடி மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு ஆர்சிபி இயல்பு நிலைக்கு திரும்பிருச்சுட்டு. ஆனா நம்ம சொல்ற மாதிரிதான், நம்ம மும்பையும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்தப்ப வந்துட்டு எல்லா கும்பலும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம், அவங்கள்ட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, அவங்க கம்பேக் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி தான் நான் திருப்பி சொல்றேன், ஆர்சிபி இந்த மேட்ச் தோத்திருந்தாலுமே அவங்கள்ட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, கண்டிப்பா கம்பேக் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க முட்டு முட்டு என்ன முட்டு அப்படின்னு ஜெர்சி போட்டு நான் முட்டு கொடுக்கலன்னா தான் நீங்க ஏன்டா முட்டு கொடுக்கலன்னு கேட்கணும். நம்ம அடுத்த செஷனுக்கு போயிருவோம். ஃபர்ஸ்ட் இருங்கபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இருங்கபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நான் டோட்டல் ஆர்சிபி மிடில் ஆர்டருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு எத்தனை டைம் ஆர்சிபி வந்து ஒரு 40 for 4 இருந்து ஒரு 170 அடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ வந்துட்டு இந்த டைம் வந்து வி ஆர் நாட் த ஓல்டு ஆர்சிபி, நாங்கள் மிடில் ஆர்டர்லயும் கொஞ்சம் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெகனைசிங் டோட்டல் போடுவோம் அப்படின்ட்டு காமிச்சிருக்காங்க. இது வந்து நான் டீசென்ட் டோட்டல்னு எடுத்துக்க மாட்டேன், குட் டோட்டல்னு எடுத்துக்க மாட்டேன். ஒரு ரெகனைசிங் டோட்டல் அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணலாம், டாப்ல நம்ம விக்கெட் எடுத்து ஏதாவது பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு டோட்டல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இருங்கபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் ஐ கிவ் டு ஹோல் ஆர்சிபி மிடில் ஆர்டர். அடுத்து முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். டெஃபினட்டா நான் சிராஜுக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா சிராஜ் வந்து ஆர்சிபியோட டாப் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணதுதான் மெயின் ரீசனே ஆர்சிபியோட டிஃபீட்டுக்கு. அதுவும் இல்லாம அவரு அப்புறம் இந்த மேட்ச் ஃபுல்லாவே ஒரு சரியான இன்டென்ஸ்ல இருந்தாரு, ஃபீல்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி. அடுத்து வந்து நான் வீல்வேன் என்று நினைத்தாய மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். ஓகே, நான் வீல்வேன் என்று நினைத்தாய வந்து மொத்த ஜிடி டீமுக்கும் நான் கொடுப்பேன். அது இல்லாம மெயினா ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்டுக்கும் கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பேக் பண்ணி அதுல 100% கமிட் ஆகி ப்ராப்பர் பிளான்ஸ் அண்ட் எக்ஸிகியூஷனோட வந்தாங்க. நோ வண்டர் இஃப் திஸ் டீம் இஸ் டாக்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கலி an excellent team. நான் வீல்வேன் என்று நினைத்தாயோ ஃபார் ஜிடி. வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். இன்னைக்கு வந்து எல்லாருமே ஓகே சமநிலை. ஒருத்தர் வந்து நேற்று நம்ம வீடியோல ஜிடின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்ல வந்து ஆர்சிபின்னாரு. நான் கமெண்ட்ஸ்ல கேட்டேன், என்ன ப்ரோ யூடியூப்ல ஜிடி நீங்க இங்க ஆர்சிபிங்கிறீங்கன்னு.
டக்குன்னு வந்துட்டு இல்ல ப்ரோ எனக்கு இன்னைக்கு ஆர்சிபி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அவரோட குழியை வந்து அவரே தோண்டி உள்ள போய் உட்காந்து மண்ணள்ளி மூடிக்கிட்டாரு. சோ வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ். இதுல இருந்து Okay. நான் ஒண்ணு மட்டும் கொஞ்சம் ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா ரெமோன் டிவிலியர்ஸ் என்ன டீம் சூஸ் பண்றானோ அதுக்கு ஆப்போசிட்டா சூஸ் பண்ணாலே நான் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேட்ச் பாத்துருவோம். நம்ம வந்துட்டு நாளைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், எனக்கு ஆப்போசிட்டா நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க. நான் வந்து நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கும் அப்படின்ட்டு சொல்றேன். பிகாஸ் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லுக் சோ ஸ்ட்ராங். அந்த 2 defeats வந்து வராங்க, இருந்தாலுமே அவங்களால வந்து கம்பேக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டீம் தான். என்னதான் அவங்க கொலாப்ஸ் ஆனாலுமே 170 180 அடிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் வில் வின் தட் மேட்ச். நான் கேகேஆர் தான். ஏன்னா ஈடன் கார்டன்ஸ் தான் நடக்குது. டெஃபினட்டா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வேற இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் predict நாளைக்கு கண்டிப்பா SRH batters will come into party. They will do their they will give their best and they will win it. எனக்கு தோணுது SRH backing SRH to win tomorrow. Yeah, as of now, Rahman de Villiers 6 points, Welpregen 9 points, Smithian 9 points. நாளைக்கு மேட்சோட ரிவ்யூல பார்ப்போம். நீங்களும் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து டேலியை வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. லெட்ஸ் கீப் இட் கோயிங். ஸோ யா, நாளைக்கு மேட்சோட ரிவ்யூல பார்ப்போம். Until then, bye from Rahman de Villiers, Smithian and Welpregen. Bye.